சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. இவ்வளோ உறவுகள் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் பொதுவாக வந்து கரப்ஷனுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறோம். செய்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்துருக்குறாங்க, இந்த அமைச்சர் மீது எஃப்ஐஆர் கேட்டிருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா. அது நம்ம டீம் தான், அறப்போர் இயக்கம்னு ஒரு அமைப்பு. நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். இந்த எல்லா இதுலேயுமே நம்ம தொடர்ந்து ஃபைட் பண்ணுறோம். ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். ரோடு போடுறதுல கரப்ஷன், பசங்க படிக்கிற காலேஜில் கரப்ஷனு, ரேஷனில் கரப்ஷனு, வீடு கட்டி கொடுக்கறதுல பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா கரப்ஷனையும் தொடர்ந்து கேள்வி கேட்குறோம். அதோட கூடுதலாக இந்த தேர்தலுக்கு, இப்போ தேர்தல்னால என்ன பண்ணுறாங்க, இந்த கரப்ஷன் பண்ணுற ஆட்கள்லாம் உங்களெல்லாம் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. நம்மளெல்லாம் மனுஷங்களா பார்க்கறது லஞ்சம், ஊழல் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இன்னைக்கு இப்போ வருவாங்க, அடுத்த வாரம் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, வீட்டு நம்பர் எழுதுவாங்க. வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்க மாட்டாங்க, தாத்தா பாட்டி இருக்காங்களான்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்பர், 4 500 நோட்டு எடுத்து வை, 4 1000 நோட்டு எடுத்து வை. அப்போ நம்மளாம் மனுஷங்க தானே. அப்போ நம்மளை கொஞ்சம் கூட மனுஷமே மதிக்காமல் ஒரு நோட்டாக கொடுத்துட்டு போய் நம்மளை விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான எண்ணம், முட்டாள்தனமான எண்ணம் தானே. நம்மளை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பிரச்சாரம் பண்ணுறோம். இங்கே நம்ம மட்டுமே இல்லை, தமிழ்நாடு முழுசும் எல்லா மாவட்டங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே நேரம் கோயம்புத்தூரில் நடக்குது, கன்னியாகுமரியில் நடக்குது, நெல்லையில் நடக்குது, இங்கே திருப்பூரில் நடக்குது, வேறு மாவட்டங்களையும் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போயிருக்கோம், 30 மாவட்டங்களுக்கு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் நம்மளை போல் ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். யாருக்கு ஓட்டு போடணும், நமக்கு பிடிச்சவங்கள போடுவோம். உங்களை வந்து கேட்பாங்க, நான் இது வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுவேன், உங்களுக்கு தானே ஓட்டு நான் போடுறேன், பணம் வேணாம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. ஆனால் நான் என்ன விற்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா நம்மளை அவங்க விற்க முடியுமா? அப்போ அது எவ்வளோ மோசமான எண்ணத்தோடு நம்ம வீட்டை அணுகிறாங்க. நம்ம பணம் கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோடு பிரச்சனையா, பணம் வேண்டி தானே ஓட்டு போட்ட, போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிமாங்களா இல்லையா? அதனால் நம்ம எல்லா கிராமங்கள்லையுமே பேசுகிறோம், இது போல் ஓட்டுக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்காரங்களும் போடுங்க, பிடிச்ச ஆட்களுக்கு போடுங்க. ஆனால் பணம் வாங்கிட்டு போடாதுங்க. பணம் வாங்கியாச்சுன்னா நம்மளோட அடிப்படை உரிமை போயிடுது, அவங்கள போய் கேள்வி கேட்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த தெருவில் ஒரு 10 வீட்டில் பணம் வாங்கலன்னு வச்சுக்கோங்க, மீதி 50 வீட்டில் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல 10 வீட்டுக்காரங்க சுயமரியாதை உள்ளவர்கள். என்னது சுயமரியாதை உள்ளவர்கள். இப்போ இங்கே பிரச்சனைனா அந்த 10 மக்கள் வந்து நிற்பாங்க, அந்த 10 வீட்டுக்காரங்க வருவாங்க அப்படின்னு மேலே செய்தி போகுமா இல்லையா? அண்ணே நான் போனேன், நம்ம அந்த மக்கள் வந்து 10 மக்கள் வாங்கலை, நான் என்னென்ன பண்ணட்டும், யாருப்பா அங்கே உள்ளவரெல்லாம் சரியாக பண்ணி கொடுத்துரு, நாளைக்கு இவ்வளோ சட்டையை பிடிச்சி கேட்பாங்க. கரெக்டாக இல்லையா? அதனால் இந்த முறை எலெக்ஷனில் நம்ம ஓட்டை விற்க மாட்டோம். கரெக்டா? ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கலாமா? சார் ஒரு நிமிஷம். அந்த மாதிரி எல்லாமே கண்ணேரி மூக்கில் யாருமே காசு வாங்குறது இல்லை. கண்ணேரி மூக்கில் காசு வாங்குறது இல்லை. கண்ணேரி மூக்கு கிராமத்தில் காசு வாங்குறது இல்லை. ஓட்டு விற்பனைக்கு அல்ல. 100% ஓட்டு கட்டி போடுவோம். ஒருவேளை காசு கொடுக்கறவங்க வந்தா நீங்க என்ன செய்யணும்? அப்படி இல்லை, நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ஒரு மொபைல் ஆப்பும் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு கூட அங்கே வராது. ஆனால் அதுக்கான நடவடிக்கை, சட்டப்பூர்வமான நடவடிக்கை அங்கே எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாதானே தீர்வு கிடைக்கும். அதனால் அந்த விஷயத்தையும் நம்ம பண்ணுவோம். இன்னொன்று, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த ஸ்டிக்கர் உங்கள் வீட்டு வாசலில் ஒட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கள்ட்ட வேலை பேச முடியாது. புரிஞ்சுச்சிங்களா இல்லையா? வரவே மாட்டாங்கல்ல. இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஒட்டிக்கலாம் இல்லையா? நம்ம ஒட்டிப்போம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நிமிஷம் சொல்லிடுறோம். நாங்கள் இந்த துண்டறிக்கை இருக்கு இல்லைங்களா, இது இப்போ நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே வரும். நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போய் ஒரு 5 கேள்வி வச்சுருக்கோம். நேற்று கூட கேட்டோம், சொல்லலாமா? கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சதாக சொல்லுங்கள். எல்லாருமே சேர்ந்து ஓட்டுக்கு உங்களுக்கு முன்னால் 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டவர், இன்னொருத்தர் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டவர். இதில் யாரை சிறந்தவர் நீங்கள் பார்ப்பீங்க? யாரு? பணம் வாங்காதவர். 2வது கேள்வி, நீங்கள்லாம் உங்கள் பசங்களுக்கு யாரை ரோல் மாடலாக காமிப்பீங்க? ஓட்டுக்கு பணம் வாங்கினவரையா, ஓட்டுக்கு பணம் வாங்காதவரையா? 3வது கேள்வி, நீங்கள்லாம் போயிருக்கும் போது வெளியில் எங்கேயோ உங்கள் ஃப்ரெண்டுங்க பார்த்துட்டு
பக்கத்து வீட்டில் ஒரு 4 வீட்டில் திருடிட்டு வந்துட்டேன், ஒரு 10,000 செலவுக்கு வச்சுக்கங்கன்னு கொடுக்குறாங்க. இந்த 10,000 வாங்கிப்பீங்களா இல்லை புகார் கொடுப்பீங்களா? நாலாவது கேள்வி. இப்போ இந்த வாரம் அடுத்த வாரத்தில் வருவாங்க. இந்த முன்னால் சொன்னது போல தான் 4 பேரா 2,000 3,000 வைப்பாங்க. இப்படி கொடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட் கொடுக்குற பணம் இல்லை, மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் வருது இல்லையா, அதை கேட்கல. தேர்தல் சமயத்தில் திருட்டுத்தனமாக நைட்டில் வந்து நுழைஞ்சு நின்று கொடுக்குறாங்களா, அந்த பணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? வியர்வை சிந்தி உழைச்சா இல்லை யாரையாவது ஆட்டையை போட்டு திருடி வந்ததா? ஆட்டையை போட்டு திருடி வந்தது. இப்படியாப்பட்ட திருடின பணத்தை நம்ம வாங்கும்போது நமக்கு பாவம். கரெக்டா? ஸோ இந்த கேள்வியை தான் தமிழ்நாடு முழுச நிறைய மக்கள்கிட்ட கேட்குறோம். ஒவ்வொரு வீடுகள்லையா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மக்கள் கிராமத்தில் எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். இந்த உறுதிமொழிப்படி இந்த எலெக்ஷன் நம்ம எதிர்கொள்வோம். அவங்க யார் வேணாலும் வரட்டும், எங்களுக்கான ஓட்டு போடுறேன், நான் பணம் வேணாம், நீங்கள் எடுத்து போய் சிம்பிளாக சொல்லி அனுப்பிச்சிருங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது ஊர்லலாம் கொடுத்துட்டு வந்துருக்கு, நம்ம கண்ணேரிமுக்கு கிராமத்தில் வாங்கலை, ஓஹோ அப்போ இந்த விழிப்புணர்வு ஆகிட்டாங்களோ. புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, சண்டை கூட போட்டிருக்க மாட்டீங்க, நீங்கள் யாருக்கான்னு கேட்டு கூட மாட்டீங்க, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. நீ பணத்தை எடுத்துகிட்டு போத்தமே நான் ஓட்டு போட்டுறேன் இவ்வளோதான் சொல்லியிருப்பீங்க. அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், இந்த வீடை கணக்கு வச்சுக்கணும், இவன்கிட்ட வம்பு வச்சுக்கணும். புரிஞ்சுச்சிங்களா இல்லையா? அந்த செய்தியை, இந்த சுயமரியாதையை அரசியல்வாதிக்கு தெரியப்படுத்துறோம். தீபமா ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். எல்லாரும் உங்க கைகளை வசதிக்கங்க. உங்களுக்கு ரைட்லயோ லெஃப்ட்லயோ, என் ஓட்டு விற்பனைக்கல்ல, நான் ஓட்டுக்கு பணம் பெற மாட்டேன், வாக்கை செலுத்துவதற்கு பரிசு பொருளோ எந்தவித ஆதாயமோ தரமாட்டேன், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருள் கொடுப்பது, ஏதேனும் ஆதாயம் கொடுப்பது சட்டப்படி தவறு. ஓட்டுக்கு பணம் பெறுவது, பரிசு பொருள் பெறுவது சட்டப்படி குற்றம். எனது ஓட்டு விற்பனைக்கல்ல, நான் ஓட்டுக்கு பணம் பெற மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும்